Welcome students, 8th standard maths 5th chapter geometry exercise 5.1. Exercise 5.1 second question. In the given figure, angle CIP concurrent angle COP and angle HIP concurrent angle COP. Prove that IP concurrent OP. என்னென்ன கொடுத்துருக்காங்க? angle CIP concurrent COP, angle HIP concurrent angle HOP. இந்த கான்கரண்ட் சொன்னதை வச்சு ஐபி கான்கரண்ட் ஓபி இது கான்கரண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இஃப் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்கரண்ட் தென் தேர் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆர் கான்கரண்ட். திஸ் இஸ் கால்ட் சிபி சிடிசி. கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்கரண்ட். இப்போ இந்த க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி பின்னாடி ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணியிருப்போம். இப்போ டூ ட்ரையாங்கிள்ஸ் கான்கரண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதோடைய கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் எப்படி இருக்கும்? கான்கரண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ CIO ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இந்த சிஐக்கு CO கான்கரண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் CA ஈக்குவல் டு CO, ஆங்கிள் CIP கான்கரண்ட் ஆங்கிள் COP, ஆங்கிள் CIP கான்கரண்ட் ஆங்கிள் COP பை CP CTC. இதுக்கான ரீசன் இங்கே ரைட் பண்ணியிருக்கோமா? corresponding parts of concurrent triangles are concurrent. Second one IP equal to IO. இப்போ இங்கே பேஸ் இருக்கு இல்லையா, IO இருக்கு இல்லையா, IP equal to IO. இதுவும் கான்கரண்ட்டாக இருக்கும் பை CP CTC. தேர்ட் ஒன் CP equal to CP. இப்போ இந்த ICO இந்த ட்ரையாங்கிளுக்கு காமனாக உள்ளது என்ன அப்படின்னா CP என்னவா இருக்குது? காமனாக இருக்குது. சரி, இந்த CIPக்கும் COPக்கும் CP அப்படின்றது காமனாக இருக்குது. தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் HI ஈக்குவல் டு HO. கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் இருக்குது இல்லையா, HI இதுக்கு ஈக்குவலாக உள்ளது HO. ஆங்கிள் HIP கான்கரண்ட் ஆங்கிள் HOP. IP ஈக்குவல் டு IO. இதுக்கான ரீசன் ஃபோர்த் ரைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஆங்கிள் HIP கான்கரண்ட் HOP. லாஸ்ட் ஒன் IP கான்கரண்ட் OP. இந்த ஐபி இதுக்கு கான்கரண்ட்டாக ஓபி இருக்குது. ரீசன் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன், ஆங்கிள் சிஐபி கான்கரண்ட் ஆங்கிள் சிஓபி. செகண்ட் ஒன் ஐபி ஈக்குவல் டு ஐபி ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். தேர்ட் ஒன், இந்த கிவன் ஃபிகர் ஏசி கான்கரண்ட் ஏடி, ஏசி கான்கரண்ட் ஏடி அண்ட் ஆங்கிள் சிபிடி கான்கரண்ட் ஆங்கிள் டிஇசி. ப்ரூவ் தட் ட்ரையாங்கிள் BCF கான்கரண்ட் ட்ரையாங்கிள் EDF. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? ட்ரையாங்கிள் BCF கான்கரண்ட் ட்ரையாங்கிள் EDF இது ரெண்டும் கான்கரண்ட்டாக இருக்குது அப்படின்னு. கிவன் வேல்யூ ஏசி கான்கரண்ட் ஏடி, ஏசியும் ஏடியும் கான்கரண்ட்டாக இருக்குது. கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? கான்கரண்ட்டாக இருக்குது. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் B கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் E ரெண்டும் கான்கரண்ட்டாக இருக்கான். ஆங்கிள் B ஆங்கிள் E இது எப்படி இருக்குது? ரெண்டும் கான்கரண்ட்டாக இருக்குது. ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணுறோம். அதுக்கான ரீசன் angle BFC equal to angle EFD. angle BFC இந்த ட்ரையாங்கிளும் angle EFD ரெண்டு ஈக்குவல்னு சொல்கிறோம். எப்படி அப்படின்னா இது ரெண்டும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ F காமனாக உள்ள ஆங்கிள் BFCயும் EFDயும் ஈக்குவலாக இருக்குது. செகண்ட் ஒன் angle EBC equal to angle DEC. angles on the same base given. angle CBD க்கும் DEC க்கும் பேஸ் காமனாக இருக்குது. செகண்ட் ஒன்னில் CD அப்படின்றது எப்படி இருக்குது? காமனாக இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் angle BCF equal to angle EDF. ரிமைனிங் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் BCF அண்ட் ட்ரையாங்கிள் EDC. இதில் உள்ள ரிமைனிங் ஆங்கிள்ஸ் என்னென்ன இருக்குது? ட்ரையாங்கிள் BCF இருக்குது, ட்ரையாங்கிள் EDF இருக்குது. லாஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள் BCF கான்கரண்ட் ஆங்கிள் EDF பை 1 and 2 and 3 எல்லாமே ஆங்கிள்ஸை வச்சு எப்படி சொல்லியிருக்கோம்? கான்கரண்ட்னு சொல்லியிருக்கோம். ஃபோர்த் ஒன், இந்த கிவன் ஃபிகர் ட்ரையாங்கிள் BCD இஸ் isosceles with base BD and angle BAE concurrent angle DEA. Prove that AB concurrent DE. Given value triangle BCD isosceles triangle BCD. இங்கே சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா மேலே, BCD எப்படி இருக்குது? ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஐசோசல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா
டூ சைட்ஸ் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும், ஒன் சைடு அன்ஈக்குவலாக இருக்கும். ட்ரையாங்கிள் பிசிடி ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள், பேஸ் என்னவா இருக்குது பிடி, இது ரெண்டுக்குமே என்ன இந்த ட்ரையாங்கிளில் பேஸ் வந்து பிடி. ஆங்கிள் பிஏஇ கான்கரண்ட், ஆங்கிள் டிஇஏ, ஆங்கிள் பிஏஇ, ஆங்கிள் டிஇஏ, இது ரெண்டும் எப்படி இருக்குது கான்கரண்ட்டாக இருக்குது. ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்கான ரீசன்ஸ், ஆங்கிள் பிஏஇ கான்கரண்ட், ஆங்கிள் டிஇஏ, இங்கே ஏ வந்து ஆங்கிள், இங்கே டி ஆங்கிளாக இருக்குது. இது அவங்க கொடுத்துருக்க கிவன் வேல்யூ. செகண்ட் ஒன் ஏசி ஈக்குவல் டு இசி, ஏசி ஈக்குவல் டு இசி, கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஏசி ஈக்குவல் டு இசி பை ஒன் சைட்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல், ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளில் டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா, ஒரு சைடு என்னவோ அதுதான் அதுக்கான ஆப்போசிட் சைடு. தேர்ட் ஒன் பிசி ஈக்குவல் டு டிசி, கிவன் வேல்யூ பிசிடி இஸ் ஐசோசெல்ஸ் வித் பேஸ் பிடி. ஃபோர்த் ஒன் ஏசி மைனஸ் பிசி, செகண்ட் ஒன்னையும் தேர்ட் ஒன்னையும் சப்ராக்ட் பண்ணுறோம். செகண்ட் ஒன்று என்ன இருக்குது ஏசி மைனஸ் பிசி, எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது ஏசி இருக்குது, இங்கே எல்ஹெச்எஸில் பிசி இருக்குது. ஏசி மைனஸ் பிசி ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இசி மைனஸ் டிசி. செகண்ட் அண்ட் தேர்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஏசிலேருந்து பிசியை சப்ராக்ட் பண்ணுறோம். ஏசி அப்படின்றது இந்த டோட்டல் இந்த சைடு ஃபுல்லாக, இதுலேருந்து பிசியை மட்டும் சப்ராக்ட் பண்ணோம்னா பேலன்ஸ் என்ன இருக்குது ஏபி இருக்குது. ஏசி இது ஃபுல் லென்த்து, இதுலேருந்து பிசியை மட்டும் கட் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்குது ஏபி. அப்போ எல்ஹெச்எஸை சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது ஏபி. கான்கரண்ட் இசி மைனஸ் டிசி, இசி அப்படின்றது இதுக்கான ஆப்போசிட் சைடு, இது ஃபுல் சைடு இசி, இதுலேருந்து டிசியை மட்டும் கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்குது டிஇ இல்லைன்னா இடின்னு ரைட் பண்ணலாம் பை ஃபோர்த் ஒன். therefore AB concurrent ED. Fifth one, in the given figure D is midpoint of R and angle DECDE equal to 90 degree. Prove that triangle ODC concurrent triangle EDC. Given value write பண்ணிருக்கோம். D is midpoint, angle CDE equal to 90 degree. Angle CDE என்னவா கொடுத்துருக்காங்க 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இதை ரெண்டாக ஈவனாக பிரிச்சுருக்காங்க 90 டிகிரி. இப்போ ட்ரையாங்கிள் ஓடிசி இதுவும் ட்ரையாங்கிள் இடிசி இது ரெண்டும் எப்படி இருக்குது கான்கரண்ட்டாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸ்டேட்மெண்ட் அதுக்கான ரீசன் ஓடி ஈக்குவல் டு ஓஇ. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இதில் வந்து 90 டிகிரி அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது ஈவனாக பிரிச்சிருக்கிறதால இது என்ன இதுவும் 90 டிகிரி தான். அப்போ ஓடி ஈக்குவல் டு ஓஇ, டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஓஇ. இது ஃபுல்லாக ஓஇ, இது ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, டின்றது மிட் பாயிண்ட்டு. அப்போ ஓடி ஈக்குவல் டு டிஇ, இதுலேருந்து இது என்ன மெஷர்மெண்ட்டோ பேலன்ஸ் இதுவும் சேமாக தான் இருக்கும். செகண்ட் ஒன் டிஇ ஈக்குவல் டு டிசி, செகண்ட் ஒன் டிசி ஈக்குவல் டு டிசி. இப்போ டிசி ஈக்குவல் டு டிசின்னு கொடுத்துருக்கோமா, இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் டிசி அதாவது சிடி அப்படின்றது என்ன காமனாக இருக்குது. அப்போ ட்ரையாங்கிள் சிடிஇ அண்ட் ட்ரையாங்கிள் சிடிஓக்கு இந்த சிடி அப்படின்றது எப்படி இருக்குது காமனாக இருக்குது. தேர்ட் ஒன் ஆங்கிள் டி, இங்கேயும் ஆங்கிள் டி ஈக்குவல் டு 90 டிகிரி, அதாவது ட்ரையாங்கிள் சிடிஓ ஈக்குவல் டு சிடிஇ ஈக்குவல் டு 90 டிகிரி. லீனியர் பேர், லீனியர் பேர்னால் என்ன 180 டிகிரி. அப்போது இந்த பாதி லைன் 90 டிகிரி அப்படின்னா இதில் உள்ள இந்த பாதி 90 டிகிரி, அதான் ஆங்கிள் டி ஈக்குவல் டு 90 டிகிரி. அனதர் ஒன்ல ஆங்கிள் டி ஈக்குவல் டு 90 டிகிரி. Therefore, triangle ODC concurrent triangle EDC by RHS criteria, right angle hypotenuse side. Sixth one is triangle PRQ concurrent triangle QSPY. இப்போ triangle PRQன்னு ஒரு triangle இருக்குது, QSPன்னு ஒரு triangle இருக்குது. இது ரெண்டு concurrentனு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. triangle PRQ equal to triangle PSQ equal to 90 degree. ரெண்டுமே இங்கே R வந்து 90 டிகிரி, இங்கே ஆங்கிள் S 90 டிகிரி, ஆங்கிள் R 90 டிகிரி, ஆங்கிள் S வந்து 90 டிகிரி. செகண்ட் ஒன் PQ equal to PQ காமன் சைடு. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே PQ அப்படின்றது காமன். அப்போது இந்த ட்ரையாங்கிளுக்கு 5 சென்டிமீட்டர் PQ அப்படின்னா அனதர் ஒன் ட்ரையாங்கிளுக்கும் PQ தான் 5 சென்டிமீட்டர். PR equal to SQ equal to 3 சென்டிமீட்டர். PR 3 சென்டிமீட்டர், இங்கேருந்து இங்கே SQ அப்படிங்கிறது 3 சென்டிமீட்டர். Therefore PRQ concurrent triangle
QSR by RHS criteria. இப்போ இந்த ட்ரையாங்கிள் கான்கரண்ட் சொல்லிட்டு ஏன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கான ரீசன் தான் ரைட் பண்ணியிருக்கோம். இங்கே ஆங்கிள் ஆர் வந்து 90 டிகிரி, அதே மாதிரி எஸ் 90 டிகிரி. இங்கே பிஆர்ன்றது 3 சென்டிமீட்டர், இங்கே எஸ்கியூன்றது 3 சென்டிமீட்டர், பிக்யூ காமனாக இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது, கான்கரண்ட்டாக இருக்குது. 8th question, in the given figure YH parallel TE, prove that Y similar wet WHY triangle similar triangle WET, and also find the HE and TE. triangle கொடுத்திருக்காங்க, WHY னு ஒரு triangle, WET னு ஒரு triangle கொடுத்திருக்காங்க. இதில் YH உம் T யும் parallel. இப்போ HE and TE வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட், அதுக்கான ரீசன். ஆங்கிள் EWT ஈக்குவல் டு HWY காமன் ஆங்கிள்ஸ். செகண்ட் ஒன், ஆங்கிள் ETW ஈக்குவல் டு HYW, இதுக்கான பேரலல் சொல்லியிருக்கோம். YHும் Tயும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பேரலல். நெக்ஸ்ட் வெட் ஈக்குவல் டு Y, சேம் பேரலல் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். லாஸ்ட் ஒன், ட்ரையாங்கிள் WHY சிமிலர் ட்ரையாங்கிள் WET, அதாவது ஒய்யும் வெட்டும் ட்ரிபிள் ஏ கொடுத்துருக்கோம். ரெண்டும் சிமிலராக இருக்குது, ஆங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இது சிமிலராக இருக்குது. ட்ரையாங்கிள் WHY சிமிலர் ட்ரையாங்கிள் WET கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ப்ரொபஷனல். இப்போ ப்ரொபஷனல் ரைட் பண்ணுறோம், ஒய்க்கும் வெட்டுக்கும் ப்ரொபஷனல் ரைட் பண்ணுறோம். ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணும்போது எப்படி ப்ரொபஷனல் ரைட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 லெட்டர் எடுத்துக்கிறோம். WH by WE ஈக்குவல் டு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் WY divide WT, WH divided by WE. செகண்ட் ஒன்று எழுதியிருக்கோமா. நெக்ஸ்ட் ஒன் HY divided by ET, லாஸ்ட் ரெண்டு HY divided by ET. தென் இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். WET WHYன்னு ஒரு ட்ரையாங்கிள், சரி ஒரு ஸ்மால் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது, ஒன்று வந்து லார்ஜர் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. WHY அப்படிங்கிறது ஸ்மாலர் ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட் WHT அப்படிங்கிறது லார்ஜ் ட்ரையாங்கிள். இப்போ இதுலேருந்து WHோட வேல்யூ 6, ஹெச்லேருந்து ஈயோட வேல்யூ தெரியாது, அது எக்ஸ்ன்னு வேரியபிளில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் WYயோட வேல்யூ 4, YTயோட வேல்யூ 12, ETயோட வேல்யூ தெரியாது, ஒய்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட் ஒன் WHோட வேல்யூ ரைட் பண்ணுறோம். WH என்ன இருக்குது, 6ன்னு இருக்குது. ஃபஸ்ட் ஒன் 6. நெக்ஸ்ட் WE அப்படின்றது இந்த WHும் HEயும் சேர்ந்தது தான். அப்போ WHோட வேல்யூ 6 ப்ளஸ் HEயோட வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ டோட்டலாக WE அப்படின்றது 6 ப்ளஸ் எக்ஸ். WHோட வேல்யூ 6, WEயோட வேல்யூ 6 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு HY வேல்யூ இங்கே டேரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். WHோட வேல்யூ 4, ETயோட வேல்யூ தெரியாது, Y ஈக்குவல் டு WYயோட வேல்யூ 4, WTயோட வேல்யூ ஃபுல்லாக. இப்போ YT இது சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா WT. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 + 12 ஈக்குவல் டு 16. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுறோம். 6/6 + x ஈக்குவல் டு 4/16. நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறோம். 6 × 16 ஈக்குவல் டு 4 × 6 + x. எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்றதால இந்த வேரியபிள் வர்றதை லெஃப்ட் சைடு வச்சுருக்கோம். இந்த கான்ஸ்டண்ட்டை டிவைடில் கொண்டு வரலாமா, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே ரைட் சைடு வரும்போது டிவைட் ஆகும். 6 + x ஈக்குவல் டு 6 × 16 டிவைடட் பை 4. 6 + x ஈக்குவல் டு 4 1 is 4, 4 4s are 16. இப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது, 6 × 4 இருக்குது. 6 + x ஈக்குவல் டு 6 4s are 24. நமக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும் வேணும். இந்த 6ன்ற கான்ஸ்டன்ட் என்ன பண்ணுறோம், ஈக்குவல் ரைட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது ப்ளஸ் வேல்யூவில் உள்ளது மைனஸ் ஆகும். 24 - 6. 24லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 18. இப்போ எக்ஸோட வேல்யூ 18. எக்ஸ் அப்படின்றது HE இந்த பார்ட்டு, இதோட வேல்யூ 18. நெக்ஸ்ட் இப்போ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லாஸ்ட் ஒன் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எடுத்துக்கிட்டோமா, இப்போ செகண்டையும் லாஸ்ட்டையும் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணுறோம். 4/y ஈக்குவல் டு 14/16. ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 × 16 ஈக்குவல் டு 4y. ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதால இதை லெஃப்ட் சைடு வர மாதிரி எடுத்திருக்கோம். 4y ஈக்குவல் டு 4 × 16. y ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளிகேஷன் உள்ள 4 ஈக்குவல் டு ரைட் சைடு வரும்போது டிவைட் ஆகும். 4 4 கேன்சல். பேலன்ஸ் ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது, 16.
இப்போ எக்ஸ் அப்படின்றது எதோட பார்ட்டாக இருந்தது ஹெச்இ ஈக்குவல் டு 18, ஒய்யோட வேல்யூ டிஇ ஈக்குவல் டு 16. எக்ஸசைஸ் 5.1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் இருக்க சம்ஸ் இது இப்போ இது வரைக்கும் பார்த்த சம்மை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.